வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு யூனிட் 10 டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனல்ல 10ஆம் வகுப்பு ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டுக்கு உண்டான வீடியோஸ் இருக்குது. ஸோ 11th 12th உண்டான கெமிஸ்ட்ரி வீடியோஸ் இதில் இருக்குது. எல்லா யூனிட்ஸும் இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பரும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 11th 12th படிக்கிறவங்க அவங்களுக்கு இந்த சேனலை லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ the rate of chemical reactions. So far we discussed various types of chemical reactions and the nature of reactant and products. Let us consider the following reactions: rusting of iron, digesting of food, burning of petrol, weathering of rock. So how fast is reaction? Each reactions. Rank them from the slowest to fastest. How will you determine which is the faster and which is the slowest? One of the ways to find out how fast the reaction is as follows. So இதில் rate of reactions அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுது. ஸோ அப்போ வந்து அது எவ்வளோ வேகத்தில் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன் துரு பிடிக்கிறது, டைஜஷன் நமக்கு வந்து ஜீரணம் ஆகுறது, பர்னிங் ஆஃப் பெட்ரோல் வந்து எரியுது, ஸோ வெதரிங் ஆஃப் ராக். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஃபாஸ்ட்டில் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை வந்து ஆர்டராக பண்ணுறோம். எப்படி வந்து எவ்வளோ ரேட்டில் எது ஃபஸ்ட்டு நடக்குது, எது ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எ ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நம்ம ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மெஷர் பண்ணணும் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் அப்படிங்கிறது அதாவது முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் நடந்த பின்னாடி அல்லது ஒரு பீரியடிக்கான டைம் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு ½ hour 1 hour அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறதுலேருந்து இதனோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume in 100 gram of a substance A undergoes a reactions and after an hour 50 gram A is left. அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது வந்து நாம் வந்து ஒரு 1 hour ஆஃப்டர் an hour ஒரு ஹவர் கழிச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 கிராம் ஆஃப் ஏ வந்து அப்படிங்கிறது லெஃப்ட் இருக்குது. அப்போ ஏங்கிறது ப்ராடக்டாக மாறுது. அப்போ ஒரு ஹவர் கழிச்சு என்ன ஆகுதுன்னா 50 கிராம் அப்படிங்கிறது மிச்சம் இருக்குது. இன் அனதர் இன்ஸ்டன்ஸ் 100 கிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 100 கிராம் எடுத்துக்கிறோம். சி அண்டர்கோஸ் ரியாக்ஷன்ஸ் and after in 2 hours 20 grams of C left. ஸோ அப்போ சிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், சிங்கிற ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். எவ்வளோ இருக்குன்னா 100 கிராம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ரியாக்ஷன்ஸ் போகுது. அப்போ வந்து ஆஃப்டர் என் ஹவருக்கு ஒரு ஹவர் கழிச்சு பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. சிங்கிறது வந்து 20 கிராம் மிச்சம் இருக்குது. ஸோ அப்போ கேன் யூ சே விச் இஸ் த ஃபாஸ்டர் ரியாக்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து எது ஃபாஸ்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, in this first reaction 50 gram of the reactant A is converted into products, whether the second reaction is 80 gram of reactant is converted into so products in 1 hour. So the second reaction is faster. அப்போ என்ன சொல்கிறோம், இதில் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம், 50 கிராம் தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா 80 கிராம்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போது ரெண்டாவது ரியாக்ஷன்ஸ் வந்து சிங்கிறது ப்ராடக்டாக மாறுறது தான் என்னவா இருக்குதுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். திஸ் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன்ஸ் ரேட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியாக்ஷனோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பீடாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது எதை பொறுத்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரியாக்ஷன் முன்னாடி எவ்வளோ இருந்தது, ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது பின்னாடி எவ்வளோ இருக்குது, அந்த டைம் இன்டர்வல் 1 hour கழிச்சு எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ராடக்டாக மாறுது அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடு நம்ம ரேட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். The rate of reaction is the change in the amount or concentration of any one of the reactants or products per unit time. ஸோ அப்போ ரியாக்ஷன் ரேட் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன? ஸோ ரியாக்ஷன் ரேட் அப்படின்னா
அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா the rate of reaction is the change in the amount or concentration of any one of the reactant or product per unit time. ஸோ அப்போ ரியாக்ஷன்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த ரியாக்டனோட அல்லது ப்ராடக்ட்ல அல்லது ரியாக்டன்ட்ல எவ்வளோ அமௌண்ட் அல்லது கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அல்லது ப்ராடக்ட்ல எவ்வளோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது ஒரு பர்டிகுலர் டயத்தில் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த ரியாக்ஷன்ஸ் சொல்றோம். தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் A gives B. ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்றோம், ஏங்கிற ரியாக்டன்ட் ப்ராடக்ட் பியா மாறுது. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கிவன் பை மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதலாம், ரேட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு டி கான்சன்ட்ரேஷன் A by dt ஈக்குவல் டு, ஸோ அது மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் டி concentration of B by dt. So where concentration of A அப்படிங்கிறது இங்க capital A அப்படிங்கிறது concentration of A எவ்வளவு எடுத்துக்கிட்டோம், concentration எவ்வளோ, Bங்கிறது concentration of Bங்கிறது எவ்வளோ எடுத்துக்கிட்டோம். So the negative sign indicates that decrease in the concentration of A with time. So அப்போ இங்க நெகட்டிவ் உங்க மைனஸ் சைன் போட்டிருக்கு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இது வந்து ஏங்கிறது வந்து ப்ராடக்டா மாறுது. ஸோ அப்போ அதனால வந்து என்ன சொல்றோம்னா இதை மைனஸ்ல போடுறோம், Bங்கிறது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதனால இதை பிளஸ்ல போடுறோம். அப்போ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த டிகிரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அபவுட் A டிகிரீஸ் ஆகி B மாறுது. ஸோ அப்போ the positive sign indicates the increasing in the concentration of B with time. அதனால இதை பிளஸ் போடுறோம். ஸோ பிராக்கெட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஸோ ரெப்ரசன்ட் த கான்சன்ட்ரேஷன். ஸோ டி ரெப்ரசன்ட் த இன்ஃபினிட்டிசிமல் சேஞ்சஸ் இன் த கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த பிராக்கெட் வந்து பிராக்கெட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஸோ அதனோட கான்சன்ட்ரேஷனை தான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிராக்கெட் போடுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது why is reaction rate important? The faster the reactions, more will be the amount of the product in the specified time. So the rate of reaction is important for the chemist for digesting a process to get a good yield of a product. So the rate of reaction is also important for food processor who hopes to slow down the reactants that causes the food to spoil. So அப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ரியாக்டன்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் ப்ராடக்டாக மாறுது, ஸோ அப்போ அந்த டைம் இன்டர்வல் ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ அப்போ ஒரு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ப்ராடக்டாக மாறுது, அப்போ அந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது எவ்வளோ டைமில் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் அப்போ வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் ரேட் தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து என்னன்னா ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு ஃபுட்டு வந்து பண்ணி பேக்கெட்டிங் எல்லாம் பண்றோம் அப்படின்னா இதனோட டீகம்போஷன் ரேட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளோ வந்து நம்ம வந்து அது கூட ஏதாவது ஆட் பண்ணோம்னா ஸ்லோ டவுன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இந்த கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு ஏங்கிறது பிங்கிறத எவ்வளோ நேரத்தில் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஏங்கிறது எவ்வளோ நேரத்தில் ப்ராடக்ட் பி அப்படிங்கிறது ஈல்டு வந்து எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.